சென்னாவிலே செந்தமிழ் நர்த்தனம் ஆடி வரும். நதியதிலே துள்ளி விளையாடும் கயலினம் போல் அவரது சொற்களிலே எதுகையும் மோனையும் சந்தனயமும் ஆர்ப்பரித்து கொட்டும் அந்த தமிழ் பேரலை உங்கள் முன்னே தேன் கொண்டு கொட்டப் போகிறது. உங்கள் இதயங்களை திறந்து வைத்து செவிகளை கூர்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த தமிழர்களே, நாமெல்லாம் மானமுள்ளவர்கள், மதியுடையவர்கள், வீரம் சொரிந்த மரபினர். சிவப்பு சட்டையின் தத்துவங்களையும் கருப்பு சட்டையின் சுயமரியாதை திட்டங்களையும் கற்றுக்கொண்டதினால் சாதிகளையும் மதங்களையும் மூட நம்பிக்கைகளாம் பட்டும் படாமல் கடந்து போகின்றோம். அப்படி கடந்து போகிறவன் தான் தமிழன். அதனால்தான் நம்மை இந்திய நாட்டை ஆளுகின்ற வடக்கத்து மாநிலவர்கள் நம்மை பார்த்து அஞ்சுகின்றனர். இவர்களை ஒரு கிடையில் அடைக்க முடியவில்லை என்று துடிக்கின்றனர். ஏனென்றால் அவர்களின் அரசியலே அப்படித்தான். மக்களை சிந்திக்க விடாமல் சாதி மதம் என்ற முடைநாட்ட கூடையிலே மூடி வைத்து அதன் மேலே உட்கார்ந்து அரசியல் நடத்துகிறவர்கள். ஆனால் அவர்கள் நம்மை பார்த்து வந்தது காரணம், நாமெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்பே நமது பாட்டன் பகுத்தறிவு பகலவன் பெரியார் அவர்கள் நமக்கு பாடம் கற்றுக் கொண்டு போயிருக்கிறார். சாதி ஒன்றும் இல்லை, மதம் என்றும் இல்லை, வெங்காயமும் இல்லை என்று சொல்லுவார். அவர் மொழி அப்படித்தான். அப்படிப்பட்ட பெரியார் மனித ஜாதி ஒன்றே, அந்த மனித ஜாதிக்கு சிந்தனை இருக்கிறது, அந்த சிந்தனையை சீர்படுத்துங்கள் என்று கொண்டிருக்கிறார். அதேபோல் அரசியலில் தெளிவு பெற நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஆய்ந்து ஆராய்ந்து இவன் நல்லவனா கெட்டவனா என்று பார்த்து உங்கள் விரல் மையங்களுக்கு உயிர் கொடுங்கள் என்று கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பெரியார் 1968ஆம் ஆண்டு துறையூர் என்ற சிறுநகரத்திலிருந்து திருச்சிராப்பள்ளி என்ற பெருங்கிராமத்திற்கு போகின்ற வழியிலே எனது கிராமம். அப்பொழுது எனக்கு வயது 8. ஒரு நாள் இரவு 8 மணிக்கு பெரியார் வருகிறார் என்ற ஒரு ஆர்ப்பாட்டம். பெரியார் வந்தார். அவர் கருப்பு கரையிலே வந்து இறங்கும்போது அவரை தாங்கி கொண்டு வந்தார்கள். சிறு மேடை போட்டது, தாங்கி கொண்டு போய் உட்கார்ந்தார்கள். அவர் பேசினார். ஒரு 10-15 நிமிடம் பேசி கொண்டு போய்விட்டார். ஆனால் எனக்கு தெரியாது, அந்த வயதிலே அவர் ஏதோ ஒரு கிழவன் வந்தார், தாடியை தடவினார், தமிழை பேசினார், போய்விட்டார் என்றுதான் தெரியும். ஆனால் அந்த திருமுகத்தை இந்த நேரத்திலே நான் நினைத்து பார்க்கின்ற பொழுது என் உள்ளதெல்லாம் சிலிர்க்கிறது. என் உடலெல்லாம் என்னை அறியாமல் சாகித்துக் கொள்கிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட பெரியாரை நாம் அவர் பிறந்த நாட்களிலே பிறந்திருக்கிறோமே, அவர் வாழ்ந்த நாட்களிலே வாழ்ந்திருக்கிறோமே, அவர் ஒரு முறையாவது வாழ்வில் பார்த்துக்கிறோமே என்ற அந்த ஆனந்தத்தால் தமிழன் என்ற பெருமையோடு நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைய தினம் பெரியாரை தொடாமல் எந்த அரசியலும் இல்லை. பெரியாரை தொடாமல் எவரும் கட்சியை தொடங்க போவதில்லை. பெரியாரை பேசாமல் யாரும் பிழைப்பு நடத்த போவதில்லை. அதை கண்டுத்தான் வடக்கத்து மாநிலத்தவர்கள் நம்மை கண்டு அஞ்சுகிறார்கள். அது ஒரு புறம் கட்டும். அன்புள்ள தமிழர்களே, நமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வருங்கால தலைமுறைக்கு அதனை எப்படி நாம் எடுத்துச் செல்ல போவோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது பாரம்பரியம் இங்கே போய்விட்டது. உரலோடும் உலக்கையோடும் அம்பியோடும் ஆட்டுக்கல்லோடும் கும்பியோடும் கோலாட்டத்தோடும் தொலைந்து போய்விட்டது. இப்பொழுது நவீனம் என்ற பெரும் திரை போடப்பட்டு விட்டது. அந்த நவீனம் என்ற திரைக்கை தாண்டி இன்றைய மாணவர்கள் சிந்திக்க போவதில்லை, தெரிய போவதில்லை. ஆனால் அன்புடைய மாணவர்களே, நீங்கள் எல்லாம் உங்கள் அறிவு பெருகினாலும் சரி, அறிவியலில் நீங்கள் மேலையானாலும் சரி, நமது பாரம்பரியத்தின் மூலத்தை கொஞ்சமாக தெரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்வை நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கின்றேன். உங்கள் எண்ணத்திற்கு சிறகு வையுங்கள். அந்த சிறகினை வானில் ஏறி வானிலே பூத்து கிடக்கின்ற நட்சத்திரங்களை பறித்து முயலுங்கள். பறித்து வர முடியவில்லை எனில் வருகின்ற வழியிலே முடுநிலவை ஏறும் முத்தமிட்டு வரலாம். இது உங்களது ஆசையாகவும் கொள்கையாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வழியிலே என்று கூறிக்கொண்டு இறுதியாக இன்னும் சிறிய நேரத்திலே இந்த மேடையிலே வீசப் போகின்ற மெல்லிய காற்றின் வாடையை நுகர்ந்து கொண்டு உங்கள் இதய பேழையிலே ஓடிக்கொள்ளுங்கள்.
என்றேனும் தேவைப்படும் போது அதை எடுத்து நுகர்ந்து பாருங்கள் என்று கூறிக்கொண்டு எனது சிற்றுரையை இத்துடன் முடித்துக் கொண்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம்.